மக்களின் பெருமையை உலகுக்கு உணர்த்தும் உன்னத தினமாக மே தினத்தை உண்மையாகவும் உணர்வுபூர்வமாகவும் கொண்டாடும் வகையில் மத்திய மாநில அரசுகள் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க வேண்டுமென திருவாரூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் வெகு சிறப்பாக உழைக்கும் மக்களால் கொண்டாடப்படும் மே தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் உழைப்பாளர் சங்க பிரதிநிதிகளும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கும் மக்களை மதித்து கௌரவிக்கும் வகையில் மே தின நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. தினம்தோறும் நாம் கடந்து செல்லும் லட்சக்கணக்கான உழைக்கும் மக்களின் உணர்வுகளையும் உழைப்பையும் போற்றும் வகையில் சிறப்பாக கொண்டாடப்படும் மே தின திருநாளில் தொழிலாளர் வர்க்கத்தின் இன்றைய நிலைகளை எடுத்துக் கூற வேண்டும். ஆண்டுதோறும் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான படித்த பட்டதாரி இளைஞர்கள் வேலை தேடி அலையும் சூழல் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. மத்திய மாநில அரசுகள் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் தீவிரம் காட்டும் வகையில் மேக் இன் இண்டியா, விஸ்வகர்மா யோஜனா உள்ளிட்ட சுயதொழில் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் பல்வேறு திட்டங்களை ஊக்குவித்து வருகின்றது. தொடர்ந்து வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கும் வகையில் இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் மத்திய மாநில அரசுகள் திறன்பட செயலாற்றி உழைக்கும் வர்க்கத்தின் உழைப்பாளிகளின் தோழனாக அரசு செயல்பட வேண்டுமென மக்கள் விரும்புகின்றனர். 1ஆம் தேதி உலகம் முழுவதும் தொழிலாளர் வர்க்கம் 1ஆம் தேதியை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வேளையில் இந்தியாவில் தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட வேலையில்லா திண்டாட்டத்தை நாம் மே தின நன்னாளில் இந்த அரசாங்கங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்திற்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். படித்து முடித்துவிட்டு வேலைக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை தேடி மாவட்டங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய அவலம் இருக்குது. அதற்கு முடிவு கட்டி உள்ளூரில் படித்த இளைஞர்களுக்கு ஏற்றவர் வேலைவாய்ப்பை உருவாக்கி எதிர்கால சமூகத்தை ஒரு வருமானத்தை உருவாக்குகிற சமூகமாகவும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இளைஞராக உருவாக்குவதற்கு பொறுப்பு மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்தினுடைய தலையான கடமையாக இருக்குது என்று மே தின நன்னாளில் இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.